ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா தக்காளி கெட்டி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் காஞ்ச தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த டைமில் நான் கடலைப்பருப்பு, கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீர் பவுடர், குழம்பு மிளகாத்தூள், சீரகம் பவுடர், பெப்பர், சோம்பு இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இதை ஆறுனதும் பிளெண்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அடுத்து தாளிக்கணும். நான் அதுக்கு முன்னாடி பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். வதக்கி வச்சுருந்ததை ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி நான் அரைச்சிட்டேன். அடுத்து தாளிக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி. செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த தக்காளி கெட்டி குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்லாம் பிரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். நல்லாயிருக்கு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்